இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மியான்மர் ராணுவ ஆட்சியாளர்களுடனான சந்திப்பு வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தது. பிரதமர் அன்வார் தகவல். தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கு மியான்மர் ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் மிங் ஆங் ஹிலாங்குடன் சந்திப்பு நடத்தினர். நேற்று பாங்காக்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுமார் 1 மணி நேரத்திற்கு அச்சந்திப்பு நீடித்தது. ஆசியான் தலைவர் என்ற முறையில் அண்மையில் மியான்மரை உலுக்கிய நிலநடுக்க பாதிப்புகள் குறித்து அதன்போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. ஆசியான் தலைவரின் அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகரும் தாய்லாந்து முன்னாள் பிரதமருமான தக்சின் சினாவாட்டும் அச்சந்திப்பில் உடனிருந்தனர். மியான்மருக்கு தேவைப்படும் உடனடி மனிதநேய உதவிகள் குறித்து அச்சந்திப்பு வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்ததாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். குறிப்பாக நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் எனப்படும் கள மருத்துவமனை அமைப்பது, அந்நாட்டை மீண்டும் வழக்க நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சி குறித்து ஆழமாக விவாதிக்கப்பட்டது. இயற்கை பேரிடருக்கு மத்தியில் 4800 கைதிகளை மியான்மர் ராணுவ அரசு விடுவித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றார். அரிய நரம்பியல் நோயால் அவதியுறும் 1998 காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற ஜி சரவணன். 1998 கோலாலம்பூர் காமன்வெல்த் போட்டியில் 50 கிலோமீட்டர் பெருநடை பிரிவில் தங்கம் வென்றவரான ஜி சரவணன் MND எனப்படும் மோட்டார் நியூரோன் டிசீஸ் எனப்படும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமன்வெல்த் போட்டி தவிர 1995 சி போட்டியில் வெண்கலம், 1997 மற்றும் 2001 சி போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை இவர் வென்றுள்ளார். ஆசிய திடல் தட போட்டியிலும் 3வது இடத்தை பிடித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தற்போது 55 வயதாகும் சரவணனுக்கு 2021ஆம் ஆண்டு இந்நோய் கண்டறியப்பட்ட நிலையில் வலிமை, நடமாட்டம் மற்றும் பேச்சுத்திறன் ஆக அவர் அதிகம் இழந்திருக்கிறார். 79 கிலோவாக இருந்த அவரது உடல் எடையும் தற்போது 53 கிலோவாக குறைந்துள்ளது. தசை பலவீனம் மற்றும் உடல் செயலிழப்பை ஏற்படுத்தும் அந்த அரிய நோயை குணப்படுத்த முடியாது என்பது வேதனையாகும். இந்நிலையில் சரவணனையும் அவரின் மனைவி சசிகலாவையும் சந்தித்தது. 50 வயது வரை எந்த பிரச்சனையும் இன்றி ஆரோக்கியமாக வலம் வந்த தமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படும் என தாம் நினைக்கவில்லை என சிரமத்துக்கிடையில் சரவணன் கூறினார். தங்க கட்டியை விழுங்கிய 11 வயது சிறுவன் அறுவை சிகிச்சையில் அகற்றம். சீனாவில் சூசூவில் உள்ள ஒரு தனது வீட்டில் 11 வயது சிறுவன் ஒருவன் 100 கிராம் எடையுள்ள தங்க கட்டியை தவறுதலாக விழுங்கியதை தொடர்ந்து அவனுக்கு கட்டாயமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தொடக்கத்தில் அவனது வயிறு சிறிது உப்பிய போதிலும் அச்சிறுவன் கடுமையான வலி எதனையும் எதிர்நோக்கவில்லை. எனினும் அச்சிறுவன் உடனடியாக சோச்சோ பல்கலைக்கழக சிறார் மருத்துவமனைக்கு அவனது பெற்றோர்கள் கொண்டு சென்றனர். அங்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேவில் அச்சிறுவனின் செரிமான பாதையில் நடுவில் ஒரு திடமான உலோக பொருள் சிக்கி இருப்பதோடு அது குடலில் ஒட்டிக்கொண்டு சிறிது காயத்தை ஏற்படுத்தி இருப்பதும் தெரிய வந்தது. அச்சிறுவனுக்கு கடுமையான வலிக்கான அறிகுறிகள் இல்லை என்றாலும் தங்க கட்டி இயற்கையாகவே வெளியேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் மருத்துவர் வலி நிவாரணிகளை கொடுத்தார். 2 நாட்களாகியும் தங்க கட்டி வெளியேறாமல் தொடர்ந்து வயிற்றில் அதே இடத்தில் இருப்பதை உறுதி செய்யப்பட்டது. இதனால் குடலில் அடைப்பு அல்லது கசிவு போன்ற கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்தது. நோயாளியின் இளம் வயது மற்றும் அதிக உணர்வு திறன் வாய்ந்த குடல் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு மருத்துவ குழுவினர் கேமரா மற்றும் உயர் அதிர்வெண் ஒளி அலைகளை பயன்படுத்தும் குறைந்தபட்ச ஊடுருவும் எண்டோஸ்கோபிக் முறையை தேர்ந்தெடுத்து எந்த சிக்கலும் இல்லாமல் 30 நிமிடங்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக தங்க கட்டியை அகற்றினர். அந்த சிறுவன் குணமடைந்து விட்டதால் மறுநாள் வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டான். மின் வர்த்தக மோசடிகள் சிக்கும் மலேசியர்கள் அதிகரிப்பு மோசமாகும் நிலைமை. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் 12,110 ஆக அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 10,715 ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. மின் வர்த்தக மோசடி சம்பவங்கள் 19.8 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு முன்பு 2116 மோசடி சம்பவங்களை ஒப்பிடுகையில் இவை 2535 அதிகரித்துள்ளதாக புக்கித் அமான் வர்த்தக குற்றப்பிரிவின் இடைக்கால இயக்குனர் டாக்டர் ரொஹெமி முகமது இசா கூறினார்.
முழுமையடையாத ஜாலூர் கெமிலாங் விவகாரம் சாதாரண விஷயம் அல்ல. பிரதமர் அன்வர் நிறுவனத்தின் ஆவணத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பெட்ரோலியம் சரவாக் பிரிகத்தின் கசியவிட்டதாக பெட்ரனஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகி மறுத்துள்ளார். செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சிட்டி ஷாக்கிரா மாதுரின் முன்னிலையில் 40 வயதுடைய கைருல் அக்மான் ஜஸ்னி மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. பெட்ரனஸின் வணிக பிரிவு செயல்திறன் மேலாளராக தனது கடமைகளின் போது பெறப்பட்ட 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு வணிக செயல்திறன் செயல்பாட்டு மற்றும் நிதி என்ற ஆவணத்தை பெட்ரோஸுக்கு கசிய விட முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி மாலை மணி 3:19 முதல் மாலை மணி 3:21 வரை டாங் வாங்கி ஜாலன் பினாங்கில் உள்ள B610 மார்க் சர்வீஸ் ரெசிடென்ஸில் அந்த குற்றத்தை கைருல் புரிந்ததாக கூறப்பட்டது. தனது கடமைகளை செய்தபோது பெறப்பட்ட தகவல்களை வெளியிட முயற்சித்ததாக கைருல் மீது தண்டனை சட்டத்தின் 203(1) பிரிவு அதனுடன் சேர்த்து படிக்கப்பட்ட பிரிவு 511 கீழ் கைருல் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிரம்பானில் வர்த்தக மையத்தில் பாரங்கத்தி தாக்குதல் குற்றச்சாட்டை ஆடவர் மறுத்தார். சிரம்பானில் உள்ள வர்த்தக மையத்தில் திங்கட்கிழமையன்று பாரங்கத்தியினால் ஆடவர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக 47 வயது நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. செஷன்ஸ் நீதிபதி டத்தின் சுரிதா புதின் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த நபர் மறுத்தார். சிரம்பான் கேட்வேயில் முதல் மாடியில் உள்ள தொலைத்தொடர்பு கடையில் ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு மணி 8:10 அளவில் அந்த குற்றச்சாட்டை அவர் புரிந்ததாக கூறப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 326வது பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை, அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படலாம். சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு 15,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு அவரது அனைத்துலக கடப்புகளை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதுடன் இந்த வழக்கு முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேடான் இம்பியில் கள்ளக்குடியேறிகளின் கிராமம் முற்றுகை, 506 பேர் கைது. கோலாலம்பூர் மாநகரில் கள்ளக்குடியேறிகள் புழங்கும் இடமாக விளங்கி வரும் மேடான் இம்பியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 506 பேர் கூண்டோடு கைதாகினர். அவர்களில் 58 பேர் பெண்கள் ஆவர் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்காரியா ஷவான் கூறினார். மொத்தமாக 895 பேரிடம் பரிசோதனை நடத்தியதில் அந்த 506 பேர் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக கைதாகினர். அவர்களில் பெரும்பாலோர் வங்காளதேசிகள், நேபாளிகள், இந்தோனேஷியர்கள், இந்திய நாட்டவர்கள் மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆவர். 4 மாடிகளை கொண்ட 6 கட்டட தொகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டது. தப்பியோடும் முயற்சியில் ஏராளமான கள்ளக்குடியேறிகள் கூரைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டனர். மேலும் சிலர் கடைகளுக்கு வந்த வாடிக்கையாளர்கள் போல் ஆள்மாறாட்டம் செய்தனர். தப்பியோடிய சிலருக்கு காயம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சில கள்ளக்குடியேறிகள் அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற சம்பவங்களும் அரங்கேறின. எனினும் எதனையும் பொருட்படுத்தாமல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பேச்சில் சுதி குறைந்தது, வரி தொடர்பில் சீனாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என ட்ரம்ப் தகவல். சீனாவுக்கு நாள்தோறும் தடாலடியாக வரி விதித்து வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென பேச்சில் சுதி குறைந்தவராய் சீனாவுடன் பேசி வருகிறோம் என கூறியுள்ளார். சீனா எங்களை தொடர்பு கொள்ள பல முயற்சி செய்தது. இப்போது அவர்களுடன் பேசி வருகிறோம் என வெள்ளை மாளிகையில் அவர் பேசினார். பரஸ்பர வரியை அமெரிக்கா 145 விழுக்காடாக உயர்த்திய பிறகு சீனா இறங்கி வந்ததாக ட்ரம்ப் கூறிக்கொண்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உங்களை தொடர்பு கொண்டாரா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை. அதை பற்றி இப்போது பேசுவது சரியாக இருக்காது, பிறகு பார்ப்போம் என சுருக்கமாக அவர் முடித்துக் கொண்டார். புளோரிடா பல்கலைக்கழக வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு, 2 உயிரிழப்பு. அமெரிக்காவில் தலாசி நகரில் உள்ள புளோரிடா ஸ்டேட் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் குறைந்தது 2 மாண்டனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த 5 சிகிச்சை பெற்று வருகின்றனர் என புளோரிடா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ரிச்சர்ட் மெக்கலோவ் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி 18 ஆண்டு காலம் பணியாற்றி வந்த துணை போலீஸ்காரரின் மகன் என லியோன் மாவட்ட போலீஸ் அதிகாரி வால்ட் மெக்னீல் தெரிவித்தார். தனது தாயாருக்கு சொந்தமான துப்பாக்கியை தாக்குதல் நடத்தியுள்ள 20 வயதுடைய சந்தேக பேர் வழியாக பீனிக்ஸ் இக்னேர் பயன்படுத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் மரணமடைந்த மற்றும் காயம் அடைந்தவர்களை பற்றிய மேல் விவரங்களை அதிகாரிகள் இன்னும் தெரிவிக்கவில்லை.
இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதோடு அது குறித்து விரிவான அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இத்தாலியில் கேபிள் கார் விபத்தில் 4 சுற்றுப்பயணிகள் பலி. இத்தாலியின் தென் பகுதியில் உள்ள கரையோர நகரமான நேபிள்ஸிற்கு அருகே கேபிள் கார் விழுந்ததில் 4 மரணம் அடைந்ததோடு மேலும் ஒருவர் காயமடைந்தார். டிஸ்டாபியாவில் உள்ள கேஸ்டல் லாமினார் நகரிலிருந்து நேபிள்ஸில் உள்ள மவுண்ட் ஃபைட்டோவுக்கு சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்ற கேபிள் காரின் இணைப்பு அல்லது கேபிள் அறுந்ததால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இறந்த நிலையில் 4 உடல்கள் மீட்கப்பட்ட வேளையில் காயத்திற்கு உள்ளான 5வது நபரின் உடல் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்பு துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கையில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். 6 பயணிகளை ஏற்றி சென்ற ஒரு கேபிள் கார் கேஸ்டலாமேருக்கு அருகில் இருந்ததோடு அதில் இருந்தவர்கள் அனைவரும் தரையிறங்கினர். 2வது கேபிள் கார் மவுண்ட் ஃபைட்டோ மலையில் ஒரு பள்ளத்தாக்கின் மேல் இருந்ததோடு மூடு பணியால் மீட்பு முயற்சி தாமதமானதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன.